ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். நீங்கள் HTML5 ப்ரோக்ராமிங் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற கோர்ஸ்க்கு அவங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அது என்ன கோர்ஸ், அதில் நீங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணலாம், உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிப்பு சென்டர்லேருந்து வர எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஃப்ரீ HTML5 ப்ரோக்ராமிங் கோர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ eduonixல லேர்ன் HTML5 ப்ரோக்ராமிங் பை பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து யார் வேணால் என்ரோல் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓப்பன் டு ஆல், யார் வேணால் HTML5 லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது இந்த கோர்ஸ் எடுத்தவங்க சொல்கிறது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 75 லெக்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்க. ஒரு 15 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து HTML5 வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷில் தான் அவங்க சொல்லித்தர போகிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற கோர்ஸ் மாதிரி ஜஸ்ட் அந்த தியரிட்டிக்கலாக லேர்ன் பண்ணிட்டு போகிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ 10 ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறத ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் தராங்க. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து HTML5ஓட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனும் புரிஞ்சுக்கலாம். இந்த 10 ப்ராஜெக்ட்ஸ் என்னன்றது அவங்க வந்து நீங்கள் கோர்ஸில் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க. கோர்ஸ் மூவ் ஆன் பண்ண உங்களுக்கு வந்து தெரியும் அந்த 10 ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றது. கோர்ஸ் நீங்கள் முடிக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணால் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இதில் என்ரோல் பண்ணி HTML5 ப்ரோக்ராமிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு HTML5 ப்ரோக்ராமிங் பற்றி பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13 செக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இன்ட்ரொடக்ஷன் செக்ஷன், அதுக்கப்புறம் கெட்டிங் ஸ்டார்டட் வித் HTML5 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ரண்ட் எண்ட், அதுக்கப்புறம் அனிமேட்டட் இமேஜ் கேலரி, ஸ்னேக் கேம், ஸ்டிக்கீஸ். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் வரும். ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. DND இமேஜ் அப்லோடர், HTML5 குவிஸ் அப்ளிகேஷன், ஆடியோ பிளேயர், மொபைல் டு டூ ஆப், ஸோ இண்டெக்ஸ் டிபி ஆப், டிஸ்டன்ஸ் மீட்டர், கோர்ஸ் சம்மரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பில்ட் பண்ண போகிறீங்கன்றதே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதை தான் செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரீ ரெக்வசிட்டும் கிடையாது. உங்களுக்கு HTML5 பற்றி எதுவுமே தெரியலனாலும் நீங்கள் இதில் என்ரோல் பண்ணி லேர்ன் பண்ணலாம். அண்ட் இதுக்கான ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த HTML5 ப்ரோக்ராமிங் ஃப்ரீ கோர்ஸில் எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த ரைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைன்அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஸோ இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி eduonixல ஒரு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் பேஜில் இருக்க இந்த என்ரோல் நவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கோர்ஸில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கேட்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ் ஃபீட்பேக் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு HTML5 ப்ரோக்ராமிங் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் படிப்பு சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.